Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த அதிபயங்கரமான அந்த உண்மை சம்பவம், ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்த அந்த உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஏற்கனவே அந்த பாலகிருஷ்ணனோட உடம்புல இருந்த 2 ஆன்மாவை, ஒரு ஆன்மாவை விரட்டினதுக்கு அப்புறம் இரண்டாவதாக அவர் உடம்புல ஒரு திருநங்கை மந்திரவாதி ஆன்மா இருந்தது. அந்த ஆன்மாவை அவர்களோட சொந்த ஊர்ல அவர்கள் விரட்டவில்லை. இது அவர்களுக்கும் தெரியவில்லை. அதற்கப்புறமாக அந்த ஆன்மாவுடன் அவர் சென்னைக்கு வந்ததற்கு அப்புறம் அந்த பெண் திருநங்கையோட ஆன்மா அவர் உடம்பில் இருந்து போட்ட ஆட்டம் அனைத்தையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்படியே சொல்ல போறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த உண்மை சம்பவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கதையோட மீதி கதையை தாங்க நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பாலகிருஷ்ணனோட உடம்புல 2 ஆன்மாக்கள் இருந்தது. அந்த ஒரு ஆன்மாவை அரக்கோணம் பக்கத்துல அவர்களுடைய சொந்த ஊர்ல விளக்கிட்டாங்க. அந்த ஆன்மாவை விளக்கியதற்கு அப்புறம் அவர் உடம்புல ஏற்கனவே ஒரு திருநங்கை மந்திரவாதியோட ஆன்மா இருந்தது. அது அவர்களுக்கும் தெரியவில்லை. இந்த ஆன்மாவும் அங்கு அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மறுபடியும் சென்னைக்கு தன்னோட நண்பனோட அந்த பழைய இரும்பு கடைக்கு வேலைக்காக வர்றான். அவன் வந்ததற்கு அப்புறம் 1 வார காலங்கள் நல்லபடியா தங்க போகுது. ஆனால் முன்பிருந்த அந்த சந்தோஷ் மாதிரி அவன் இல்லாமல் மிகவும் அமைதியானவனாக அப்படியே இருக்கிறான். இதுல இந்த சரவணனோட மனைவிக்கும் மறுபடியும் சந்தேகம் வருதுங்க. ஆனாலும் அவர்கள் அதை பெருசா எடுத்துக்கலங்க. ஏன் பார்த்தோம்னா அவனோட உடம்புல ஏற்கனவே ஒரு ஆன்மா இருந்தது. அந்த ஆன்மாவை விரட்டியதற்கு அப்புறம் இப்படி அமைதியா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. ஆனால் அங்கு நடந்ததே வேறு. அந்த சந்தோஷோட உடம்புல பெண் திருநங்கையோட ஆன்மா இருக்குன்னு அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அதை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தாங்க அந்த சந்தோஷோட உடம்புல இருந்தா அந்த ஆன்மா வெளியில வந்து பேச ஆரம்பிக்குது. இவர்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு இடத்துல போய் மது குடிக்கிறது வழக்கம்ங்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் அவர்கள் மது குடிக்கும் பொழுது ஏற்கனவே அந்த இடத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேங்க. அந்த இடம் பழைய சுடுகாடு மாதிரியும் பழைய குப்பை கிடங்கு மாதிரியும் அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. அதனால இவர்கள் இருவரும் ஞாயிற்றுக்கிழமையானா மதியம் கடையில முடிச்சுட்டு அந்த இடத்துல போய் மது குடிக்கிறது வழக்கம். அவர்கள் இருவரும் அந்த இடத்துல போயிட்டு சரக்கடிக்கிறக்காண்டி போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு சரக்கடிக்கிறக்காண்டி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இவர்களும் சரக்கை ஊத்திட்டு இந்த சரவணன் அந்த சந்தோஷக்கிட்ட கேட்கிறாரு, ஏண்டா மச்சான், உனக்கு தான் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு, அப்புறம் ஏன்டா 1 வாரமா அமைதியா இருக்க என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சந்தோஷம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் எப்போதும் போல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் சைடிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சரவணன் முதல்ல சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சந்தோஷ் சரக்கு அடிக்காமல் அப்படியே அமைதியா உட்கார்ந்துகிட்டு இந்த சைடிஸை மட்டுமே சாப்பிடுறாங்க. உடனே சரவணன் சந்தோஷ் கிட்ட கேட்கிறாரு, என்னடாச்சு, ஏன் சரக்கு அடிக்காம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த நேரம் ஒரு மதியம் 3 மணி நேரம். அந்த நேரத்துல அந்த இடத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. பக்கத்துல ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கம் தான் அந்த சுடுகாடு இருக்கு. அது பழைய சுடுகாடுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சுங்க அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து நல்லடக்கம் செய்ய ஆரம்பிச்சு. அது கிட்டத்தட்ட ஊர் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த சுடுகாட்டுல இதற்கு அப்புறம் இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி அந்த சுடுகாட்டை தவிர்த்திருக்காங்க. பக்கத்திலே ஒரு பெரிய குப்பை கிடங்குங்க. எப்போதாவது காலையிலும் மாலையிலும் அந்த குப்பை லாரி வந்து குப்பையை கொட்டிட்டு போறதாங்க வழக்கம். அதனால தாங்க இவங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல சரக்கு அடிக்கிறதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. சந்தோஷம் பார்த்து சரவணன் இந்த மாதிரி கேட்ட உடனே அந்த சந்தோஷம் எதுவும் பேசாம அப்படியே சிரிச்சபடியே இவன் முகத்தை பார்த்தபடியே அப்படியே அமர்ந்திருக்கான். உடனே சரவணனும் அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு, ஏண்டா என்னாச்சு, சாப்பிட வேண்டியதானே, ஏன் என்னையே பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சந்தோஷம் அந்த நேரத்துல மறுபடியும் ஒரு வித்தியாசமான செய்கைகளை செய்யறாங்க. அதாவது இவர்கள் 2 பேருமே சமணம் போட்டு அமர்ந்து தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது இந்த சரவணன் சந்தோஷம் பார்த்து கேட்கும் பொழுது அந்த சந்தோஷ் அப்படியே காலை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி பின்னால கையை ஊண்டிக்கிட்டு அப்படியே சரவணன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. டே சரவணா, நீ உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு நீ நினைக்கிறியா? இப்ப இங்க உன்னோட உட்கார்ந்துகிட்டு இருக்குது உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதுடா. என்னோட பேரு ஈஸ்வரி. ஈஸ்வரினா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷ் இந்த சரவணன் பார்த்து மிரட்சியோட கேட்குறாங்க. 1 நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த சரவணனுக்கு. ஏன்னா அந்த ஈஸ்வரி யாருன்னு அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. மறுபடியும் இந்த சரவணன் சந்தேகத்தோட அவனை பார்த்து கேட்கறான், என்னடா சொல்ற, விளையாடாதடா, எனக்கு பயமா இருக்கு, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே இந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரிங்கிற அந்த பெண் அப்படியே சொல்றா, டே சரவணா, நீ பயப்பட வேணாம், நான்லாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் கேட்கறத நீங்க செய்யலைன்னா தான் ஏதாவது, அதுவும் இந்த சந்தோஷத்தான் நான் பண்ணுவேன், நீ பயப்படாத, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி இந்த சரவணனை பார்த்து அந்த சந்தோஷ் கேட்குறாங்க.
அப்போதே சரவணனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏரியாவில் இதே ஊர்ல ஈஸ்வரிங்கிற ஒரு திருநங்கை, அதாவது பெண் மந்திரவாதிங்க, ஒரு சின்னதா ஒரு அம்மன் கோயில் மாதிரி வச்சு அங்கே பல மந்திர வேலைகளும் காத்து கருப்பு அண்டாத வாரம் செய்வினை பில்லி சூனியம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலைகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் பில்லி சூனியம் இதெல்லாம் எடுத்து இவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா அதையெல்லாம் அவங்க செய்வாங்களான்னு இவனுக்கு தெரியல. அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சந்தோஷ் கிட்ட மறுபடியும் கேட்கறாங்க. இந்த சரவணனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குதுங்க. இந்த ஈஸ்வரி இருந்ததும் இந்த சந்தோஷுக்கு தெரியாது, ஈஸ்வரி இறந்ததும் சந்தோஷுக்கு தெரியாது, அந்த ஈஸ்வரி யாருனே இந்த சந்தோஷுக்கு தெரியாது. அப்ப மறுபடியும் அவனோட உடம்புல இன்னொரு ஆன்மா வந்துருச்சா அப்படின்னு அந்த இடத்துல ஷாக்காகி போய் அப்படியே சரவணன் சந்தோஷ பார்த்து கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரிங்கிறது அந்த மந்திரவாதி அது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த சந்தோஷோட உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மா சரியா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்குதுங்க. நான் இறந்து போய் 1 வருஷமாயும் என்ன நினைவுல நீனு வச்சிருக்க, வெளியூர்கார நீயே என்ன நினைவுல வச்சிருக்கனா, உள்ளூர்காரங்க என்னை யாருமே மறந்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியா விகாரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பை பார்த்த சரவணன் சட்டன அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வேகமா வெளியேற முற்படும் பொழுது இந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மா, சரவணா நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் கேட்கறதையும் நான் செய்ய சொல்றதையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இவனை அப்படியே உசுரோட விட்டுட்டு போறேன், அப்படி நீங்க எதுவுமே செய்யலைன்னா இவன் உயிரை நான் எடுத்துக்கிட்டே போவேன். இந்த நாளுக்காகத்தாண்டா நான் 2 வருஷமா இதே இடத்துல காத்திருந்தேன், நான் எப்படி இவனோட உடம்புல வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷோட உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மா இந்த சரவணன் பார்த்து கேட்கும் பொழுது இந்த சரவணன் அதற்கு மேல எதுவும் பேசாம தலையை மட்டும் ஆட்டுறாங்க. எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி செய்யல. அதை சொல்லும் பொழுது அந்த சந்தோஷோட உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மாவும் மறுபடியும் சொல்லுது, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சரக்கடிக்கும் பொழுது தாண்டா அவனோட உடம்புல நான் பூந்தேன். 1 வருஷ காலமா இதே இடத்துல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா, யாரோட உடம்புலையாவது போறதுக்கு எனக்கு தெரியும், அதற்கு நேரம் காலம் எனக்கு அமையவில்லை, அதனாலதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்த அந்த நாள் எனக்கு சரியான நாள், அதனால தாண்டா இவனோட உடம்புல நான் போனேன். இவன் பின்னாலே ஏற்கனவே ஒரு ஆன்மா இருந்தது, அதனால இவனை ஈஸியா சுலபமா இவனோட உடம்புல போக முடியும்ட்டு இவனோட உடம்புல வந்தேன். இப்ப அந்த ஆன்மாவையும் நீங்க விளக்கிட்டீங்க, நான் இவனோட உடம்புல தான் இருந்தேன், அது அவர்களுக்கும் தெரியல, அதை வெளிக்காட்டி கொள்ளாம நானும் அப்படியே இருந்துட்டேன். ஏன்னா இந்த இடம் தான் என்னோட இடம், இந்த இடத்துல தான் எனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்கு. இப்ப நான் சொல்றத நீ சரியா செய்யி, இல்லைன்னா இவனோட உயிரை நான் இதே இடத்துல எடுத்துருவேன், அதனால நீ சரியா செய்வ அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒரு கேள்விக்குரிய கேட்குதுங்க. உடனே பதறி போன அந்த சரவணன் அந்த இடத்தை விட்டு எழுந்து, இப்ப நான் என்ன செய்யணும் நீ சொல்லு, ஆனா இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷ உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மா கிட்ட சொல்லும் பொழுது அந்த ஈஸ்வரியோட ஆன்மாவும் இப்பதான் நீ சரியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரி வண்டி எடு நாம போகலாம், இதற்கு மேல உன்னோட ஃப்ரெண்டை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இப்போ உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு ஃப்ரெண்டாவே வருவான், நீங்க நேர வீட்டுக்கு போகக்கூடாது, நீ உன் கம்பெனிக்கு போ, அந்த கம்பெனி எனக்கு வசதியா இருக்கும், உன்னோட வீட்டுக்கு நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புல இருந்து விலகுதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நேரடியா கேட்டு அந்த சரவணன் அப்படியே பதறி போய் அந்த சந்தோஷ சந்தோஷ் இப்ப சந்தோஷத்தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னடா மச்சான் நான் சந்தோஷத்தான் இருக்கேன் என்னப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது, ஒன்னும் இல்லை நீ வண்டியில இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேர வண்டியில ஏற்றி நேர மறுபடியும் கடைக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த சந்தோஷம் ஏன்டா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே இந்த சரவணனும் எல்லாம் என்னோட தலையெழுத்துடா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்து கூடவே ஒரு ஆன்மாவையும் கூட்டிட்டு வந்து, அதுவும் இல்லாம திரும்ப இங்கிருந்து ஒரு ஆன்மாவையும் கூட்டிட்டு மறுபடியும் என்னோட வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடையில இறக்கி விட்டு, நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கும் தன்னோட நண்பர்களுக்கும் அதே நேரத்துல இந்த சந்தோஷோட அப்பா அம்மாவுக்கும் மறுபடியும் தகவலை சொல்லிடுறாங்க. அவர்களும் மறுபடியும் பதறி அடிச்சுக்கிட்டு, இது என்னடா பெரிய ரோதனையா இருக்கு, ஒண்ணு போனா ஒண்ணு வருதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்க கிளம்பி வர்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த கடையில கொண்டே இவரை விட்டுட்டு தாங்க தன்னோட மனைவிக்கும் இவர்களுக்கும் தகவல் சொல்லி கிட்டத்தட்ட 6 மணிக்கு மறுபடியும் எல்லாரும் வந்து சேர்ந்துறாங்க. இந்த சரவணன் பக்கத்து கடைக்காரங்க 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது கடையை திறந்து வச்சுட்டு தாங்க போனாங்க. கடை திறந்துதான் இருக்கு. அங்கே போய் உள்ள பார்க்கும் பொழுது அப்படியே அந்த கடையோட மத்திய பகுதியில ஒரு காலை நீட்டியபடி ஒரு காலை மடக்கியபடி பின்பக்கமா ஒரு கையை வச்சு ஊனிக்கிட்டு அப்படியே இவர்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும்னு ஏற்கனவே தான் சரவணனுக்கு தெரியுமே. இவன் போய் பார்த்தோடனே புரிஞ்சுக்கிட்டா, சரி மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மெல்ல பேச்சு கொடுக்குறாங்க. உடனே அந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மாவும் அப்படியே இந்த சரவணன் எல்லாத்தையும் சொல்லுது. இவன் என்ன செய்யணும் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு விடாம சொல்லுது. அது முதல்ல என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே
ஏற்கனவே எங்களை எல்லாம் ஓட்டுறதுக்காண்டி ஒரு சாமியாரை நீ கூட்டிட்டு வந்தல்ல, அதாவது உன்னோட வீட்டுல வச்சு என்ன ஓட்டுறதுக்குன்னு இல்ல, உன்னோட ஃப்ரெண்டை ஓட்டுறதுக்காக அந்த சாமியாரை நீ கூட்டிட்டு வந்த. அந்த சாமியார் உன் ஃப்ரெண்டை ஓட்டிடுவான்னு எனக்கு தெரியும். அதனால அந்த நேரத்துல மட்டும் நான் வந்து இருந்து அந்த சாமியாருக்கு ஒரு பயத்தை காட்டினேன்ல, அந்த சாமியாரை நீ வர சொல்லு. அவன்கிட்ட என்னவெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும் நான் சொல்றேன், அதுபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு அப்படியே சொல்லுதுங்க அது வாயால. இந்த விஷயத்தை கேட்ட அந்த சரவணன் அப்படியே ஷாக்காய் போயிடறாங்க. ஆமால, அந்த மாதிரி விஷயம் அன்னைக்கு நடந்தது இல்ல, நாம தான் அந்த சாமியாரை மதிக்கல, அவர் போலி சாமியார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சோம். அப்ப அவர் கரெக்டா தான் கெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி நம்ம அவரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு போன் பண்ண போன் எடுக்கிறாரு. அந்த நேரத்துல தன்னோட மனைவியும் கடைக்கு வந்து சேர்ந்துறா. இந்த மாதிரி சந்தோஷ் உடம்புல இருந்த அந்த ஈஸ்வரி ஆன்மா சொன்னதை அப்படியே தன்னோட மனைவி கிட்ட சொன்ன உடனே தன்னோட மனைவி இவரை திட்டிட்டு, அன்னைக்கே சொன்னேன், அன்னைக்கே இவர்கிட்ட இருந்து பார்த்திருந்தா இன்னைக்கு இவன் நல்லா இருந்திருப்பான், நம்ம கடையும் இப்படி மூடி போட்டு லீவ் விட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அந்த ஆன்மீகவாதியான அந்த சாமியாருக்கு போன் பண்ணி வர சொல்றா. அவரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கா வந்து சேர்ந்துறாரு. அவர் வந்து சேர்றதுக்குள்ள இவர்களோட அப்பாவும் அம்மாவும் அதே நேரத்துல அந்த ஆனந்துங்கிற அவனோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துறாங்க. அவர்கள் வந்து இறங்கினோடனே தலையால அடிச்சுக்கிட்டு, எங்கடா போறிய, என்னடா பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி வயசு பையன் மேல ஒவ்வொரு பேயா வந்திருக்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் என்னால தாங்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓனும் அவங்க அம்மா அழுகும் பொழுதே இவர்கள் அப்பா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு, சரி இத்தோட நம்ம சரி பண்ணிடலாம்ப்பா, சரி பண்ணிட்டு இவன் இங்க இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அவங்க அம்மாவும், ஆமா இங்கே சரி பண்ணி அங்கே கூட்டிட்டு போனா அவன் ஃப்ரெண்டு வந்துடுவான், அங்கே இருந்து இங்கே கூட்டிட்டு வந்தா இங்கே யாரோ வந்துடும் சொல்றீங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா. சரிடி வேற வழி இல்லை, இப்ப சரி பண்ணிடுவோம், பேசாம அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் அந்த ஈஸ்வரியோட ஆன்மா கிட்ட பேசுறாங்கங்க. அதாவது இந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரி கிட்ட இந்த சாமியாரு கேட்கிறாரு, நீ யாரு என்னன்னு கேட்கும் பொழுது, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாரும் வெளியூரா இருக்காங்க, நீ வாயாலே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த ஈஸ்வரியோட ஆன்மா, நான் ஏற்கனவே சரவணன்ட்ட சொல்லிட்டேன், இவர்களுக்கு மட்டும் தெரியாது, இருந்தாலும் நான் மறுபடியும் என்னோட முழு கதையும் சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லுதுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 500-1000 வீடு இருக்குமுங்க அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவில் அந்த திருநங்கை பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஏரியாவில் ஒரு அம்மன் கோயிலை சின்னதாக கட்டி அந்த இடத்துல இவள் பல பூஜை முறைகள்லாம் செஞ்சு சில மந்திர வேலைகள்லாம் செஞ்சு நன்மைக்கு தாங்க செய்கிறா, நன்மைக்கு தான் செஞ்சு விடுவா. யாருக்காவது பேய் பிசாசு மற்றும் பில்லி சூனியம் ஏதாவது இருந்தால் எடுத்து விடுவதும், காத்து கருப்பு திருஷ்டி சுற்றி விடுவதும், இந்த மாதிரி நல்ல வேலைகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் யாராவது பணங்கள் அதிகமாக கொடுத்தா அவர்களுக்கு இந்த செய்வினை, இந்த பில்லி சூனியம் ஏவல் அனைத்தையும் செய்கிறதும் இவள் அந்த ஏரியாவில் மிகவும் பிரபலமாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் இருந்த அனைத்து பேர் மத்தியிலுமே இவளுக்கு நல்ல பேருங்க, மிகவும் செல்வாக்கா செல்வ செழிப்பா அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. ஒரு சின்ன கோவில் தான், அந்த கோவிலை பெருசா விரிவா கட்டணும், நம்ம மந்திர தந்திர வேலைகள்லாம் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு ஓட்டு வீடுங்க. இவள்கிட்ட ஸ்கூட்டி பைக்கு, தனக்கும் 2-3 உதவியாளர்களை வச்சுக்கிட்டு தாங்க அவள் வேலைகள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதாவது யாருக்காவது செய்வினை கோளாறுகள் எடுக்கிறதுக்கும், மற்றபடி பில்லி சூனியம் ஏவல்கள் இதை எல்லாமே எடுக்கிறதுக்கு அவள் மிக பயங்கரமான பூஜைகள்லாம் செய்வாங்க. அந்த அளவுக்கு பேர் போனவதாங்க அந்த திருநங்கை. யாக குண்டங்கள் அமைத்து இரவு நேரத்துல சில பலி பூஜைகள்லாம் கொடுத்து அந்த பில்லி சூனியத்தை போக்குறதுக்கும் பில்லி சூனியம் வைக்கிறதுக்கும் இவள் மிகவும் கை தேர்ந்தவளா அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னும் நிறைய மந்திர வேலைகள்லாம் கத்துக்கணும் இவளுக்கு தீராத ஆசை இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இவளுக்கு போட்டியா அதே ஊர்ல இன்னொருவரும் இந்த மாதிரி மந்திர தந்திர வேலைகள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க. அவரும் அந்த ஏரியாவில் பில்லி சூனியம் வைக்கிறதும் அதுல பணம் புழங்கக்கூடிய அந்த ஆள் தாங்க. சின்ன சின்ன ஆள்கள்லாம் போறது கிடையாதுங்க, அவருக்கு பெரிய பெரிய பழக்க வழக்கம் தான் இருக்கு. அதனால அந்த ஏரியாவில் அவருக்கு கொஞ்சம் பேர் கெட்டு போயிருக்கிறதுனால இவள் மேல் பொறாமைப்பட்டு இவளை எப்படியாவது இந்த வேலையிலிருந்து துரத்தணும், அப்படி இல்லையா இவளை காலி பண்ணிடணும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டு, இவ கூட நம்ம நேரடியா மோதி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இவர் நிறைய பணம் செலவு செய்து கேரளாவில இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து இவளால் எடுக்க முடியாத அளவுக்கு பல செய்வினைகள் ஏவல்கள்லாம் செஞ்சு ஒரு குட்டிச்சாத்தான அவள் மேல ஏவி விடுறாங்க. ஒரு இரவு நேரத்துல ஒரு இரவு முழுக்க பூஜை நடந்து சில பலிகள்லாம் கொடுத்து ஒரு குட்டிச்சாத்தனை ஏவி விட்டுறான். இவன் குட்டிச்சாத்தனை ஏவி விட்டதுக்கு அப்புறமாங்க அவளோட வாழ்க்கையில அவள் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிச்சதுங்க. அந்த விஷயத்தை தாங்க அப்படியே ஈஸ்வரி தன்னோட வாயால சொல்றா. கிட்டத்தட்ட 1 வார காலம்ங்க அவள் கோயிலுக்கு வர்ற அனைவரும் வரும் பொழுது ஏதாவது அடிபட்டு கீழே விழுந்து சிறிய சிறிய காயங்களோட வர்றதும், இவள் பூஜைகள் செய்யும் போது சில அபசகுணமான செயல்கள் நடப்பதும் இதையெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இந்த விஷயத்துலங்க நான் ஏற்கனவே ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இவள் மேல குட்டிச்சாத்தனை ஏத்துறதுக்கு முன்னாடியே முதல்ல இவள் வணங்குற தெய்வத்தை ஒரு கட்டு போட்டுறாங்க. அதற்கப்புறம் தாங்க இந்த வேலையெல்லாம்
இந்த மந்திரவாதிகள் செய்யறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஒருவருடைய குலதெய்வம் என்ன, அவளை காக்கும் தெய்வம் என்ன, அவளுக்கு எந்த தெய்வம் பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க. அதை பார்த்ததற்கு அப்புறம் அந்த தெய்வத்தை அழைச்சு பேசி பார்ப்பாங்க. அந்த தெய்வம், சில தெய்வங்கள் இதற்கு உடன்படுங்க. அந்த உடன்படுகிற தெய்வத்துக்கு அவர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய மரியாதை செய்தார்கள் என்றால் அது கண்டுக்காதுங்க. அதற்கு சில தெய்வங்கள் விதிவிலக்கா இருக்குதுங்க. அதே மாதிரி இவள் பூஜை செய்யும் அந்த தெய்வத்தை ஒரு சில மந்திர கட்டுகளால கட்டி வச்சிடறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த கட்டுக்களை கட்ட முடியுங்க. அது சில மந்திரவாதிகளால மட்டும்தாங்க முடியும். அதே மாதிரி செஞ்சிடறாங்க. அவர்கள் செஞ்சதற்கு அப்புறம் தாங்க இந்த பில்லி சூனியம் ஏவல், அதாவது இந்த குட்டிச்சாத்தானை அவர்கள் மேல ஏவி விடுறாங்க. அவர்கள் அந்த குட்டிச்சாத்தனை ஏவி விட்டதற்கு அப்புறமா தாங்க அவளுக்கு அந்த பூஜை முறைகள்லாம் நிறைய பாதிப்படையுது. அவள் பூஜை செய்யும் பொழுது நிறைய தடங்கள் வருது. அவளுக்கு அந்த ஒரு வார காலத்தில் அவளை தேடி வருபவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறாங்க. அதையும் மீறி தேடி வருபவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சில அடிபட்டு, வந்த இடத்துல பைக் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன்டா, வந்தேன் இரடிட்டு கீழே விழுந்துட்டேன், வந்த இடத்துல எனக்கு மயக்கமா வந்துருச்சு, அதனால விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயில வந்து உட்காரதுமா வழக்கமா இருக்கு. இது எப்பொழுதும் நடப்பதை போல் நடக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் திருநங்கை யோசிச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு முன்னால, அந்த ஆத்தாவோட முன்னால சில பல பூஜைகள்லாம் செஞ்சு அவளோட ஞான திருஷ்டியால அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளவு முயற்சி செய்து அந்த பூஜையெல்லாம் செஞ்சு அந்த அம்மா கிட்ட கேட்க பாக்குறா. ஆனா அந்த அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் அவளுக்கு வரவில்லை. எதற்காக அந்த பெண் தெய்வத்தோட பேரை நான் உங்கள்கிட்ட இப்ப ஏன் சொல்லலைன்னா, அந்த ஏரியாவில் அந்த பெண் திருநங்கை மிகவும் பிரபலமா அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. அந்த தெய்வமும் நிறைய பிரபலமா இருந்திருக்கு. இந்த சம்பவத்துல அந்த தெய்வத்தோட பேரை சொன்னா கண்டிப்பா அந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த கதை அந்த திருநங்கையோட கதைன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இதை நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னதுனால இதை நான் சொல்லாம அப்படியே நான் மேலோட்டமா சொல்றேன். சரி வாங்க அந்த திருநங்கைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததற்கு அப்புறம் அவள் அந்த இரவு அந்த பூஜை முறையில இருந்து கலந்துக்கிட்டு அவளுக்கு எந்த ஒரு குறியும் எந்த ஒரு பதிலும் அந்த ஆத்தா கிட்ட இருந்து வராததுனால ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஆத்தா கிட்ட இருந்து எனக்கு உத்தரவு இல்லைன்னா இந்த ஆத்தாவுக்கு யாரோ ஏதோ வைத்திருக்காங்க, இதை நம்ம சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவள் 2-3 நாட்களா கோவிலை திறக்காம தன்னோட வீட்டில இருந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவள் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த அமானுஷ்யத்தை அவ நோட் பண்றா. அந்த கோவிலுக்கு உள்ளதாங்க, அந்த காம்பவுண்டுக்குள்ளதாங்க தன்னோட வீடு இருக்கு. அந்த காம்பவுண்டு சுத்தி யாரோ நடந்து போவது போல சத்தம் கேட்குது. தன்னோட உதவியாளர்களை பார்க்கறா. அந்த உதவியாளர்கள் அவங்க அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியவே இல்லை. இவள் மெதுவாக எழுந்து வெளியில வந்து பார்க்கறா. சுத்தி முத்தி பார்க்கறா. காதுல யாரோ நடக்கிற சத்தம் மட்டும் சுத்தி கேட்குது. ஆனா இவள் கண்ணுக்கு எந்த ஒரு உருவமும் தெரியல. இவள் நேரடியாக அந்த அம்மாவோட சன்னதிக்கே போயிட்டு அந்த அம்மாவோட காலடியில கீழே உட்கார்ந்துக்கிட்டு, அந்த அம்மாவோட சிலை வெட்ட வெளியா தாங்க இருக்கும். வெட்ட வெளியில ஒரு 10 அடி ஹைட்ல தாங்க அந்த அம்மாவோட காலடி சிலை பீட மாதிரி அமைச்சிருக்கும். அதுக்கு பக்கத்துல எல்லாம் சின்ன சின்னதா சில கோவில்கள் எல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு மந்திர தந்திர வேலைக்கும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கோவில் இருக்கும். அதுக்கெல்லாம் மூலவரத்தாங்க அந்த அம்மாவோட சிலை இருக்கும். அந்த அம்மாவோட சிலை 10 அடி பீடத்துக்கு மேல தாங்க சிலை இருக்கும். உட்காந்துக்கிட்டு மனமுருகி அந்த ஆத்தா கிட்ட கேட்கிறா, ஆத்தா நீனும் பதில் சொல்ல மாட்டேற, இந்த மாதிரி சில அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடக்குதே, அது என்னன்னு எனக்கு தெரியப்படுத்தினா கூட அதை நான் எப்படியாவது சரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கா. ஆனா இந்த சத்தம் கேட்பது மட்டும் குறையவே இல்லை. அந்த நேரத்துல எதேர்ச்சையா கோவிலோட வெளிப்புறத்துல பாக்குறாங்க, தெருலைட்டெல்லாம் எரியுது. அந்த தெருலைட்டோட வெளிச்சத்துல ஒரு கருப்பான உருவம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு குள்ளமா தாங்க இருங்க, குள்ளமா ஒரு 3 அடி 4 அடி இருக்கும். அந்த உருவம் அந்த வெளிச்சத்துலேருந்து மெதுவா உள்ள வருதுங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த ஈஸ்வரி. அங்கே இருந்து நேர வந்து அந்த கருப்பான உருவம் நேர கேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த கேட்டு மேலே ஏறிடுச்சுங்க. அந்த கேட்டு மேலே ஏறி நின்று கீழே இறங்க பார்க்குது. அதால முடியலைங்க. இந்த பெண் திருநங்கை ஈஸ்வரி அப்படியே அதை தத்துருவமா பார்க்குறா. அப்படியே பார்த்து திகைச்சு போய் பிரமிச்சு போய், பயப்படலாம் இல்லைங்க, எவனும் எனக்கு குட்டிச்சாத்தானா ஏவி விட்டுருக்கான், ஆத்தா நீ காட்டிட்ட, அது எனக்கு போதும், நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு, இப்போ உன்னோட சக்தியை நீ இழந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆத்தா, உன்னோட சக்தியை நான் மறுபடியும் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் படுக்க போறா. இவள் படுத்தெல்லாம் தூங்கல. அன்று இரவு பூராம் இதற்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவள் யோசனையிலே படுக்கிறாங்க. ஒரு 4 மணிக்கு மேல தூங்கிறா. விடிய காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் தன்னோட உதவியாளர்கிட்ட இங்க நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிட்டு, தான் இந்த மாதிரி சில பூஜைகள்லாம் செய்யணும், என்னோட குருநாதரை போய் பார்த்து இதை எப்படியெல்லாம் நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 12 மணி வாக்குல தன்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு இவ வெளியில கிளம்பி வர்றாங்க. அந்த நேரத்திலே இவள் ஈஸ்வரிக்கு தோணுது,
தன்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த 3 நாளைக்கு அப்புறம் தான் மட்டும் இப்போது தனியாக வர்றேன், எனக்கு இப்போ யாருமே துணை இல்லை, என்னோட ஆத்தாவும் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுக்கிட்டே தான் வர்றா. இவளை யாரோ பின்தொடர மாதிரி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருங்க அந்த ஏரியாவெல்லாம் தாண்டி, அந்த ஊரெல்லாம் தாண்டி மெயின் ரோட்டை வந்து ஏறுறாங்க. அந்த பைபாஸ் ரோடு, அந்த பைபாஸ் ரோட்டில் ஏறி கிட்டத்தட்ட இவள் போகிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இவரோட குருநாதரோட இடம் இருக்கு. அவரை பார்த்து பேசி இதற்கு என்ன செய்யலாம் கேட்கறதுக்காக இவள் அந்த ஸ்கூட்டியில் போகிறாங்க. 12:30 மணி ஆகுதுங்க. அந்த பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு எருமை மாடுங்க அப்படியே இவள் மேலே சடார்னு மோதுதுங்க. மோதுன வேகத்தில் இவள் அப்படியே இடதுபுறமா அப்படியே சரிஞ்சு விழுகிறா. இவள் சரிஞ்சு விழுகிறதுக்கும் இவள் மோதி இவள் சரிஞ்சு விழுகிறதுக்கும் அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வேகமாக வந்த ஒரு லாரி அப்படியே இவள் மேலே ஏறி இருந்துங்க. அந்த லாரி இவளோட உடம்புல ஏறின அடுத்த நிமிஷமே இவளோட வெளியெல்லாம் மேலே போய் உடம்பெல்லாம் ரத்தம்ங்க, மூஞ்செல்லாம் ரத்தம். தன்னோட உயிர் போக போதுன்னு அப்படியே முடிவு பண்ணிட்டா. இவள் உயிர் போகும் அந்த நேரத்திலையும் தன்னை கொல்ல வந்தது யாரு, தன்னை கொன்னது யாரு, அந்த எரும மாட்டை திரும்பி பார்க்கறா. அந்த எரும மாடுங்க இவள் மேல மோதிய வேகத்துல அந்த ஓரத்துல அப்படியே நின்று கொண்டு இவளை அப்படியே முறைத்து பார்த்தபடியே நிக்குதுங்க. இவளோட உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயிர் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் பொழுது அந்த எரும மாட்டிலேருந்து ஒரு கருப்பான உருவம், அதாவது இந்த கோவிலுக்கு முன்னாடி அவள் ஏற்கனவே பார்த்திருந்தார்ல அந்த மாதிரி ஒரு கருப்பான உருவங்க அந்த எரும மாட்டிலேருந்து மெதுவா வெளியில போவத இவள் பார்த்தபடியே இவளும் தன் உயிரை விடுறாங்க. இந்த விஷயத்தை பூரம் அப்படியே அந்த ஆன்மீகவாதி கிட்ட சொல்லிட்டு, என்னோட உயிர் இப்படி தாண்டா போச்சு, இப்ப என்னுடைய உயிர் போனதுக்கு காரணமானவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட சிஷ்யர்கள் 2 பேரும் என்னோட குருநாதரை போய் பார்த்து இந்த மாதிரி இவள் இறந்து போயிட்டா, இவள் இறப்பதற்கு முன்னாடி இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த குருநாதர் இவளுக்கு யாரு செஞ்சா, எவன் செஞ்சான் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் என்னோட சிஷ்யர்கள்ட்ட அப்படியே சொல்லிட்டாரு. நான் என்னுடைய சிஷ்யர்கள் மூலமா இந்த விஷயத்தை கேட்டுட்டேன். இந்த விஷயத்தை அப்படியே அந்த ஆன்மீகவாதி கிட்ட அப்படியே சொல்லுதுங்க. அந்த ஈஸ்வரி கிட்ட கேட்கிறாரு, சாமியார் அந்த திருநங்கை கிட்ட கேட்கிறாருங்க. சரி, அதற்கு இப்ப நாங்க என்ன பண்ணணும், அதற்கும் இந்த பையனுக்கும், அதாவது நீ வந்திருக்க அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதுல எந்த லாஜிக்குமே இல்லையே, அவர்களை பழி வாங்கணும்னா நீ அவர்களை தானே போய் பழி வாங்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ கேட்கறதெல்லாம் சரிதான்டா, அதற்கு நேரங்காலங்கள்லாம் இருக்குது, எடுத்த உடனே எல்லாம் போய் பழி வாங்க முடியாது, என்னையே ஒருத்தன் அழிச்சிருக்கானா, அதற்கு எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பான், அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்குதுங்க அந்த திருநங்கையோட ஆன்மா. உடனே இந்த சாமியாரும், சரி அதற்கு நான் இப்ப என்ன பண்ணணும், அதற்கு இந்த பையனோட உடம்புல நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சரி நான் உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன், அவனோட நேரம் இப்பொழுது நல்லா இல்லை, இப்பொழுதுதான் அவனுக்கு கட்டம் சரியில்லாம இருக்கு, இந்த நேரத்துல நான் அவனை அடிச்சாதான் அவனை சரியா அடிக்க முடியும், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா என்ன எந்த சுடுகாட்டுல கொண்டு அடக்கம் பண்ணீங்களோ அதே இடத்துல இந்த நேரத்துக்காக நான் காத்திருந்தேன், அந்த நேரத்துல தான்டா இவன் வந்தான், இவன் உடம்புல ஏற்கனவே ஒருத்தன் இருந்தான், அதனால இவன் உடம்புல போறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு, அதனால நான் இவனை பிடிச்சிக்கிட்டேன், இவன் மேல இருந்து அந்த விஷயத்தை நான் சாதிக்கணும், இப்ப நான் சொல்றத அப்படியே செய்யி, இல்லைன்னா இந்த இடத்துல இவனை அப்படியே கழுத்து முடிச்சு போட்டுருவேன்னு அப்படியே சொல்லுதுங்க. இதுல அந்த குடும்பத்தாரு, இந்த ஃப்ரெண்டு, உங்க அப்பா அம்மா, இந்த சாமியார் எல்லாம் அதிர்ச்சி ஆகி போயிடுறாங்க. என்னமா சொல்ற, இப்படியே கழுத்தை முடிச்சு போட்டுருவேன்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா, என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் கேட்கும் பொழுது, அதைத்தான் என்னால பண்ண முடியும், நான் சொல்றதை நீ சரியா செய்யி, இவனை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்ட்ட சொல்லும் பொழுது, சரி நான் செய்யறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி உயிர் பலிகளோ மற்ற எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த சாமியார் அந்த திருநங்கைகிட்ட சொல்லும் பொழுது, அந்த திருநங்கை, அது எனக்கு தெரியும், நீ நியாயமானவன் சுத்தமானவன் எனக்கு தெரியும், அதை நீ செய்ய மாட்டேன், ஆனா அதெல்லாம் எவன் செய்வான்னு உனக்கு தெரியுமில்ல, அவனை கூட்டிக்கிட்டு வந்து அவன் கூட நீனு இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பூரா செய்ய அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கை ஆன்மா சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சாமியார் வெளியில எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர்கள்ட்ட நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்றாருங்க. இந்த மாதிரி இந்த திருநங்கை இந்த ஏரியாவில் இருந்ததும் அவள் பெரிய மந்திரவாதி என்றும் அவளை போக்குறதுக்கு என்னால எல்லாம் ஒன்றும் முடியாதுங்க அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை ஏற்பாடு பண்றாருங்க. அவரும் இந்த கேரளாவை சேர்ந்த ஒரு மந்திரவாதி தாங்க. கிட்டத்தட்ட 3300 குட்டிச்சாத்தான் வகைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அந்த குட்டிச்சாத்தான் வகைகள்ல ஒரு 16 குட்டிச்சாத்தானை வச்சு பூஜை செய்யற அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றாங்க. நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. அப்படி செலவழிச்சாத்தாங்க இவனோட உயிரை காப்பாற்ற முடியும்ட்டு இவர்கள் பணம் செலவழிச்சு அந்த கேரள மந்திரவாதி கூட இந்த சாமியாரும் சேர்ந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்யறாங்க. அந்த பூஜை முறை செய்யறதுக்கு ஒரு நாள் ஏற்பாடு பண்றாங்க. அவர்கள் ஏற்பாடு பண்ணி
அந்த நாளில் இந்த சாமியார், அந்த கேரளா சாமியார், இந்த சரவணன், இந்த ஆனந்த், இந்த சந்தோஷோட அப்பா, இந்த திருநங்கை ஆன்மாவோட மேற்பார்வையில் அந்த பூஜை நடக்குதுங்க. இந்த திருநங்கை ஆன்மா என்ன சொல்லி அவர்களை கூட்டிகிட்டு போகுதுன்னா, இப்பெல்லாம் என்கிட்ட எதுவும் வராதிங்க, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க, இவனோட உடம்புல இருந்து நான் போயிடுவேன் அப்படி சொன்னோடனே, அதாவது இவர்கள் ஏற்கனவே இந்த ஆன்மா எங்கே இருந்துச்சோ அந்த இடம் யாரும் வரமாட்டாங்க. பக்கத்தில் ஏரி, சுடுகாடு, இந்த குப்பை கிடங்கு, அதுவும் பகல் நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க, இரவு நேரம் அந்த இடம் தான் சரியாக இருக்கும், அந்த இடத்துல போய் பூஜை பண்ணு அப்படி சொல்லி இது சொல்லுதுங்க. என்ன பூஜைகள் செய்ய சொல்லுதுன்னா, இந்த மந்திரவாதி ஏற்கனவே ஒரு குட்டிச்சாத்தனை ஏவி விட்டுத்தானே இந்த பெண் மந்திரவாதி அந்த திருநங்கையை கொன்னா. அதனால அவனுக்கு தேவையான பாதுகாப்பு கட்டுக்கள் நிறைய போட்டு வச்சிருந்திருக்காங்க. அந்த பாதுகாப்பு கட்டுக்களை உடைச்சு விடணும். அதே நேரத்தில் அங்கே காவலாக இருக்க அந்த குட்டிச்சாத்தானுக்கு தேவையானதை கொடுத்து அதை அந்த இடத்துல இருந்து நீங்க விளக்கிடுங்க, அதற்கப்புறம் என்னோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு அந்த திருநங்கை ஆன்மா அவர்கிட்ட சொன்னதை அதை அப்படியே இந்த கேரளா மந்திரவாதியும் இந்த சாமியாரும் அந்த இடத்துல கொண்டு வச்சு செய்கிறாங்கங்க. நிறைய பெரிய கோலமெல்லாம் போட்டிருக்காங்க, சில மாவுகள் உருண்டைகளை வச்சு, சில பொம்மைகள்லாம் வச்சு விளக்கேற்றி நிறைய பூஜை முறைகள்லாம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட இரவு 11:30 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த பூஜை பழி பூஜைகளுடன் ஆரம்பமாகுதுங்க. முதல்ல எலுமிச்சம்பழம், குமட்டிக்காய் மற்றும் பூசணிக்காய் எல்லாம் வச்சு வெட்டி போட்டு பல மாதிரி பூஜைகள் நடக்குதுங்க. 2 மணிக்கு ஒன்று நடக்குது, 12 மணிக்கு அப்புறம் இந்த பூஜை முறைகள்லாம் மறுபடியும் வழக்கம் போல நடக்குது. திரும்பவும் 12:30க்கு ஒரு பூஜை, அதற்கு முன்னால் ஒரு பெரிய பன்றியை பலியிடுறாங்க, அதற்கப்புறம் ஒரு ஆட்டை பலியிடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு சேவலையும் பலியிட்டு அதன் உயிரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நிறைய வாழை இலைகளை பரப்பி அதன் மேலே இந்த உடம்பெல்லாம் வச்சு நிறைய பலகாரங்கள் மற்றும் தின்பண்டங்கள்லாம் வச்சது மாதிரி வச்சு பூஜை முறைகள் நிறைய நடக்குது. அந்த நேரத்துலங்க அந்த இடத்துல காற்றோட்டம்லாம் இருந்துச்சுங்க, மரமெல்லாம் ஆடி அசைஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் சில பூச்சிகள் கத்துறதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சாதாரணமாக இருந்த அந்த நேரத்தில் இவர்கள் ஏற்கனவே 11 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பூஜை முறைகள்லாம் செய்யும் பொழுது எந்த நாயும் குலைக்கல, எந்த அமானுஷ்ய சத்தம் கேட்கல. ஆனால் இந்த பூஜை முறைகள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த படைகளை வச்சதுக்கு அப்புறம் இவர்கள் படைகளை வைத்து வேண்டுதல் மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கிருந்தோ நாய் குலைக்கிற சத்தம் கேட்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 அடிக்கு அப்பால இருந்து நாய்கள் குலைச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்தை நோக்கி வர்ற அந்த சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் மெல்ல மெல்ல அந்த எல்லையை வந்து அடங்கும் பொழுது இந்த கேரளாவோட மந்திரவாதி இருக்காருங்க, கையில் ஒரு கருப்பு தடி ஒன்று வச்சிருக்காரு. அந்த தடியை வச்சு சில மந்திரங்களை சொல்லி சும்மா தரையில தாங்க ஓங்கி நட்டு நடிக்கிறாரு. அந்த நாய்கள் அனைத்தும் யாரோ கல்லை வச்சு அடிச்சது மாதிரி அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு வீச்சுன்னு சத்தம் கேட்டு ஓடுதுங்க. இவர்கள் யாரும் எந்த நாயையும் பார்க்கல. இதெல்லாமே அந்த சுடுகாட்டு எல்லையில் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில தான் நடக்குது. அந்த நாயெல்லாம் ஓடிடுச்சு. அடுத்த நிமிஷம் இங்கு கத்திக்கிட்டு இருந்த பூச்சி, இந்த மரம் ஆடின அந்த சத்தம் அனைத்தும் அப்படியே அமைதியா மாறுதுங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல இந்த பெண் திருநங்கை பார்த்த அந்த உருவம் மாதிரியே ஒரு உருவம் இவர்கள் அனைவரோட கண்ணுக்குமே தெரியுதுங்க. அந்த உருவம் முழுசா இவர்கள் கண்ணுக்கு தெரியல. அந்த உருவம் அப்படியே நிழலா அப்படியே இவர்கள் வைத்திருந்த படையலுக்கு பக்கத்துல அந்த படையல் மேல அப்படியே வட்டம் போடுதுங்க. அந்த வட்டம் போடும்பொழுது இந்த பெண் திருநங்கையோட ஆன்மா, அதாவது இந்த சந்தோஷ உடம்புல இருந்துக்கிட்டே மெல்ல சிரிச்சுக்கிட்டு அப்படியே கையெடுத்து வணங்கி அந்த இடத்துல அப்படியே அந்த படையல் நோக்கி கீழே விழுந்து கும்பிடுதுங்க. கும்பிட்டு எழுந்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த படையலை எடுத்துக்கொள்ள வந்த ஒரு குட்டிச்சாத்தானுங்க, அந்த குட்டிச்சாத்தானை பார்த்து கையை வணங்கியபடி, உனக்கு தேவையானதை நான் கொடுத்து விட்டேன், அவனை விட்டு கண்டிப்பா நீ சென்று விடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடும் பொழுது அந்த குட்டிச்சாத்தான் மாதிரி இருந்த அந்த கருப்பான உருவங்க ஒரு நிழலான உருவம் தான் இவர்கள் அனைவருக்கும் தெரியுது. அதாவது இந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த பெண் திருங்கை மட்டும் அந்த உருவத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடியே, நீ எங்கிருந்து வந்தாயே அங்கேயே போயிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் சட்டன்னு கீச்சுன்னு ஒரு சத்தத்தை போட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே போகுதுங்க. அதற்கு அப்புறம் தாங்க அந்த இடத்துக்கே உயிரோட்டம் வந்தது மாதிரி இந்த பூச்சி எல்லாமே அதற்கு அப்புறம் தாங்க கத்துற சவுண்டு உங்க எல்லாருக்குமே கேட்குது. இந்த மரம் ஆடுற சவுண்டெல்லாம் கேட்குது. அந்த நேரத்தில் அந்த சந்தோஷோட உடம்புல இருக்க அந்த ஆன்மா ஒரு விஷயத்தை சொல்லுது. இவர்கள் அனைவரையும் திரும்பி பார்த்து, நீங்க எல்லாரும் நான் நினைச்ச மாதிரி இந்த பூஜை முறையை கரெக்டாக செஞ்சிட்டீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சிட்டீங்க. இப்போ நான் அவனை எப்படி பழி வாங்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய விரைவில் அவனை நான் எப்படி எல்லாம் பழி வாங்குறேன்னு நீ கண்கூட பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் இவன் உடம்புல இனிமேல் நான் வரமாட்டேன், இதற்கு மேலே இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த பெண் திருநங்கை ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகுதுங்க.
அது ஒரு மந்திரவாதி தானே. அந்த மந்திரவாதி பெண் திருநங்கை என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, முதல்ல இவனை அவனோட குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. இவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப காலங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல சரி பண்ணுங்கடா. என்ன மாதிரி எந்த ஒரு துஷ்ட ஆன்மாக்களும் இவன் அண்டாம இருப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகுதுங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்ல. இந்த பெண் திருநங்கை ஆன்மா சொன்னது போல அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக, அதாவது பங்காளிகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டை காரணமாக இவர்கள் அந்த கோயிலுக்கு போகிறத ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்கங்க. கோவத்தால், பங்காளி மேலே உள்ள கோவத்தால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறத நிறுத்தினதுனால இப்போ தன்னோட பையன் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்னு இந்த சரவணன்ட்ட அவர் புலம்புனதுக்கு அப்புறம் இந்த சரவணன் அதற்கப்புறம் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அப்படியே முடிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த பெண் திருநங்கை ஆன்மா சொன்னது போல 8வது நாளேங்க அந்த ஏரியாவில் அந்த பெண் திருநங்கை சொன்ன மாதிரியே ஒரு சாமியார் இருந்தால, அந்த சாமியாரும் இந்த திருநங்கை எப்படி இறந்தாலோ அதே மாதிரி அதே இடத்துல ஒரு எரும மாடு மோதி பைக்கில் ஒரு லாரியில் அடிபட்டு இறந்து போனதா இந்த சரவணன் நம்மக்கிட்ட சொன்னார். இந்த அமானுஷ்யமான மந்திர தந்திரங்கள் நிறைந்த இந்த திகில் கதையை நம்மக்கிட்ட சொன்ன அந்த சரவணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த மந்திர தந்திரங்கள் நிறைந்த இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு அப்படியே நம்மளுடைய கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நண்பர்களே, இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களோட நண்பர்களோட வாழ்க்கையிலும் ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.